இல்லற இயல் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பொருள் விளக்கம். இவ்வுலகில் சிறப்புடன் வாழ்ந்து மறைந்து தென்திசையில் வீற்றிருக்கும் நமது முன்னோர்கள், நமது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம், நம்முடைய விருந்தினர்கள், சுற்றத்தார்கள் மற்றும் உடன் பிறந்தோர் ஆகிய ஐவரிடத்திலும் இல்லறம் நடத்தக்கூடியவர் அறநெறி தவறாமல் அவர்களை காத்து துணை நிற்பது அவருடைய தலையாய கடமையாகும். நமது முன்னோர்கள் நம்முடைய சந்ததியினருடைய வாழ்விற்கும் சிறப்பிற்கும் பெரும் பங்கு ஆற்றியிருப்பார்கள். எனவே அவர்களை நாம் நினைவு கூர்ந்து போற்றுவது நமது கடமையாகும். மேலும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் தெய்வத்தின் அருள் தேவை. எனவே அத்தகைய தெய்வத்தையும் நாம் போற்றுதல் வேண்டும். மேலும் ஒரு மனிதர் இன்ப துன்பங்களில் விருந்தினர்களும் சுற்றத்தாரினுடைய பங்கும் பெரும் பங்கு ஆகும். எனவே அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அல்லது துன்பத்தில் இருக்கும் பொழுது நாமும் அறநெறியில் ஈட்டிய பொருள்களை கொடுத்து உதவியிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய உடன் பிறந்தோர்கள் இன்ப நிலையில் இருக்கும் பொழுதோ அல்லது துன்ப நிலையில் இருக்கும் பொழுதோ அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவருடைய கடமையாகும் என்று இல்லற வாழ்வினுடைய சிறப்பை வள்ளுவ பெருந்தகை விளக்கியுள்ளார். அதாவது இல்வாழ்க்கையில் இருப்பவர்களுடைய இன்ப துன்பங்களில் நம்முடைய முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார் மற்றும் உடன் பிறந்த ஆகிய ஐவரின் பங்கு முக்கியமாகும். எனவே அந்த ஐவருக்கும் நன்றி மறவாமல் அவர்களுடைய இன்ப துன்பங்களில் நாமும் அறநெறி தவறாமல் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும் என்று இல்லற வாழ்வின் சிறப்பை வள்ளுவ பெருந்தகை விளக்கியுள்ளார்.